இந்த ஒரு வருஷமாக தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு வருஷம் ஒரு 8 மாதம் பார்க்கும்போது ரொம்ப வலி எடுத்து நடக்க முடியல. நடந்தால் வலி எடுத்துக்கிறது, ஒஞ்சிரிச்சு செண்டி நடக்கிறதாகுது. முட்டி தேஞ்சு போச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஆப்ரேஷன் வலியாக இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேங்க. எல்லாத்துக்கும் அந்த பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்குன்னு வரவங்க கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் வரும்போது அந்த பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிடலாம். அதில் என்ன ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம், ப்ளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து உடனே நடக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஒரு 2 மணி நேரத்துலேயே வலி தெரியாது. ஏன்னா மரத்து போகிற ஊசி போட்டிருப்போம். அது ஈஸியாக காலை மடக்கி நீட்டலாம் உடனே. ப்ளஸ் நடையும் ஒரு நாள்லேயே, அதாவது ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிச்சிடலாம். அதேமாரியே அவங்க ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற பீரியடும் பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் தான். ஸோ இதுதான் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் முழு முழங்கால் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள். அதாவது தங்குற வித்தியாசம் ஒன்று, ப்ளஸ் மடக்கி நீட்டுறது வித்தியாசம் ஒன்று. இந்த காயங்கள்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் 3 வாரத்துலேருந்து 4 வாரத்தில் வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பெரிய வித்தியாசம். முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் குறைஞ்சது 8லேருந்து 12 வாரங்கள் முழுமையாக நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வேலை செய்யலாம். பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் 3 இல்லைன்னா 4 வாரங்களுக்கு பிறகு உடனே வேலைகளுக்கு திரும்பலாம். ஸோ இதனால் இது எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனில் இந்த பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களுக்கு வந்து பழைய மாரி ஆக்டிவாக கீழே உட்காரலாம், ஏந்திரிக்கலாம், சப்பளங்கால் போடலாம், வண்டி ஓட்டலாம், ஸ்விம் பண்ணலாம். சில ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் டென்னிஸ் விளையாடுவாங்க. ஸோ லைக் அட்வான்டேஜாக இருக்குது முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. வலியெல்லாம் இல்லைங்க. வலியெல்லாம் இல்லை. வலியெல்லாம் நல்லா ஈஸி. நடக்கிறது நல்லா இருக்குது. பெரும்பாலானோருக்கு ஆர்த்ரைட்டிஸ் முழங்கால் மூட்டில் ஏற்படும். மூட்டின் இரு பக்கமும் உள்ள எலும்புகளின் எலாஸ்டிக் போன்ற குருத்தெலும்புகளை சேதமடையும். கீழ்வாதத்தால் எலும்புகள் நேருக்கு நேராக உராய்ந்து வலி, மூட்டு இறுக்கம் ஏற்பட்டு நாள்பட மூட்டு அசைவுகள் குறைய தொடங்கி மூட்டை சுற்றியுள்ள தசைகள் பலவீனப்படும். பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த மூட்டு தேய்மானங்கள் வயதானவர்களுக்கும் பெற்றோர்களின் வழியாகவும் உடல் பருமனால் உடல் உழைப்பு இல்லாத போதும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மூட்டு தேய்மானம் அதிகமாக ஏற்பட்டு 4ஆம் நிலையில் உள்ளவர்களுக்கு முழு மூட்டு மாற்று சிகிச்சை தேவைப்படுகிறது. ஆனால் முழங்கால் மூட்டின் குறிப்பிட்ட பகுதி மட்டும் தேய்ந்தவர்களுக்கு தேய்ந்த சிறிய பகுதியை மட்டும் மாற்றி அமைக்கும் மேம்படுத்தப்பட்ட அறுவை சிகிச்சை வசதிகள் இருப்பதால் மூட்டு பகுதியை முழுமையாக மாற்றும் அறுவை சிகிச்சையை பற்றிய அச்சம் மக்களிடையே குறைந்து வருகிறது. பகுதி மூட்டு மாற்று சிகிச்சையால் அறுவை சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் குறைகிறது. நோயாளி குணமடைவதும் இயல்பான தனது பணிகளை விரைவில் தொடரவும் முடிகிறது. மேலும் முழங்காலின் தசைநார்கள் பாதுகாக்கப்படுகிறது. பகுதி மூட்டு செயற்கை மூட்டுகள் மூட்டுகளின் கச்சிதமாக புரிந்து கொள்வதால் சிகிச்சையின் பலன் கூடுகிறது. மிக குறைந்த தேய்ந்து போன எலும்புகளை மட்டும் நீக்குவதால் மூட்டின் பகுதிகள் பாதுகாக்கப்படுகிறது. செயற்கை மூட்டுகள் 120 டிகிரி வரை வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் இருக்கிறது. மூட்டுகளின் இயற்கையான வழுவழுப்பு தன்மையுடன் செயற்கை மூட்டுகள் இருப்பதால் அதன் பயன்கள் ஆண்டாண்டு காலம் நீடிக்கிறது. சிறிய பகுதி மட்டும் கேரளிட்டு செய்யும் சிகிச்சை என்பதால் அறுவை சிகிச்சையால் ஏற்படும் இரத்த இழப்பு மிகவும் குறைவு. எலும்புகளும் தசை நார்களும் பாதுகாக்கும் சிகிச்சை முறையால் நோயாளிகள் விரைவில் நலம் பெறுகின்றனர்.